மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இனி வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் பயன்படுத்தப்படும். பீகார் சட்டமன்ற தேர்தலில் புதிய முறை அமல்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையிலும் மிதமான மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திராவிடம் குறித்து தெரியாமல் தலைமை பொறுப்பில் உள்ளவர் பழனிசாமி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டும். அமித்ஷா காலிலே உழுந்த பிறகு முகத்தை மறைக்க கைக்குட்டை எதற்கு என எல்லோரும் கேட்பதாக விமர்சனம். அடக்குமுறைக்கும் ஆதிக்கத்துக்கும் இந்தி திணிப்பிற்கும் தமிழகத்தில் நோ என்ட்ரிதான். போராடி பெற்ற உரிமைகளையெல்லாம் பாஜக பறிக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக எம்பி கனிமொழிக்கு பெரியார் விருது. முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் விருது. திமுக முப்பெரும் விழாவில் 7 பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாற்றம் மாற்றம் என்று சொன்னவர்கள்தான் மறைந்து போனார்கள். திமுக மாறவில்லை. எந்த மிரட்டலுக்கும் திமுக அஞ்சாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். இரண்டாயிரத்தி 26 தேர்தல் வெற்றி கணக்கை கரூரில் இருந்து தொடங்குவோம். முப்பெரும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஆளுநர் மாளிகை மற்றும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். 3 மணி நேர சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஆலையின் 2 ஆலைகள் தரைப்பட்டம். ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் காயம். வெடி விபத்து நிகழ்ந்த ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. போர்மேன் கைது. 3 பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார். ஆலை உரிமையாளர் மற்றும் மேலாளருக்கு வலைவீச்சு. ஆம்பூர் கலவர வழக்கில் 7 பேரின் 7 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்குமாறு ஆம்பூர் நகர போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. போத்தீஸ் நிறுவன உரிமையாளர் ரமேஷை வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அதிகாரிகள் விசாரணை. 5 நாட்கள் நடந்த சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் 10 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல். ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான வருமான வரி தாக்கல் கணக்கு ஆவணங்கள் எங்கே? போத்தீஸ் நிறுவன உரிமையாளர் ரமேஷிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் கேள்வி. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சென்னை பனையூர் அலுவலகத்தில் நாகை, திருவாரூர் மாவட்ட செயலாளர்களுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. உரிய நேரத்திற்கு பிரச்சார பகுதிக்கு வருவது தாமதத்தை குறைப்பது உள்ளிட்டவை தொடர்பாக விஜய் ஆலோசனை.
கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்த தமிழக அரசுக்கு பாராட்டு. விதிமுறைகளை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஆந்திராவின் நெல்லூர் அருகே கார் மீது டிப்பர் லாரி மோதியதில் குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழப்பு. டிப்பர் லாரி ஓட்டுநர் ஒன்வேயில் வந்ததே விபத்திற்கு காரணம் என போலீசார் தகவல். குடிக்கு பணம் கேட்டு மனைவியை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய கணவன் தப்பி ஓட்டம். சித்திரவதை வீடியோ வைரலானதை அடுத்து கணவரின் உறவினர்களை பிடித்து போலீசார் விசாரணை. பொன்னேரி அருகே சாலை விபத்தில் டேங்கர் லாரியிலிருந்து பெட்ரோல் வழிந்தோடியதால் பரபரப்பு. சாலையோரம் நின்ற லாரி மீது கட்டுப்பாட்டை இழந்து டேங்கர் லாரி மோதியதில் ஓட்டுநர் உயிரிழப்பு. கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயன்றதாக தாவிக்க நிர்வாகி இளங்கோ உட்பட 4 பேர் கைது. மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியதில் முன் விரோதத்தில் கொலை முயற்சி என கட்சியினர் புகாரில் நடவடிக்கை. ஆப்பிரிக்காவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் பறிமுதல். சாக்லேட் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து போதைப் பொருளை கடத்திய கென்யாவைச் சேர்ந்த இளைஞர் கைது. ஒசூர் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி கொலை. தொழில் போட்டியா வேறு ஏதேனும் காரணத்தால் கொலையா என போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் அருகே மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் வாக்குவாதம். குட் பேட் அக்லி படம் தொடர்பான வழக்கில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். இடைக்கால தடையை நீக்க கோரி பட தயாரிப்பு நிறுவன மனுவுக்கு 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவு. அரசியலில் குதிக்கும் ஆர்வம் உள்ளதா? நடிகர் விஜய் ஆண்டனி விளக்கம். புரட்டாசி மாத பிறப்பை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. இந்திய தயாரிப்பு பொருட்களை வாங்கும்படி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். வளர்ந்த இந்தியாவை ஏற்படுத்துவதற்கு சுயசார்பு இந்தியாவே சிறந்த வழி என பேச்சு. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் நாட்டு மக்களின் கைகளில் பணம் புரளும். கூட்டாட்சி ஒத்துழைப்புக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் சிறந்த உதாரணம் என நிர்மலா சீதாராமன் பேச்சு. T20 கிரிக்கெட் பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது ஐசிசி. இந்திய அணி வீரர் வருண் சக்கரவர்த்தி முதலிடம் பிடித்து அசத்தல். இரண்டாவது அரசுமுறை பயணமாக பிரிட்டன் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கபில்லாவுடன் சேர்ந்து குதிரை வண்டியில் பயணம் செய்து ராணுவ அணிவகுப்பை ஏற்றார்.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகைக்கு எதிராக லண்டனில் போராட்டம். பிரிட்டன் அமெரிக்க கூட்டணியை நிறுத்தக் கோரி ஆர்ப்பாட்டம்.